யூடியூபரான அகில் மற்றும் மேகா தம்பதி. அகில் அப்படின்றவர் யூடியூப்ல கிட்டத்தட்ட 4 மில்லியனுக்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு. இன்ஸ்டாகிராம்லயும் மில்லியன்ஸ் கணக்கில் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு. இவருடைய திருமணமானது மேகா அப்படின்றவங்களோட 2024ஆம் ஆண்டு நடந்தது. இவர் ஒரு பிரபலமான யூடியூபர் அப்படின்றதுனால இவருடைய திருமணமானது மிகவும் பிரபலமாக பேசப்பட்டது. இவருடைய திருமணம் நடந்த இடத்துல இவர் நான் எந்த பெண்களோடும் பேச மாட்டேன், பழக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சத்தியம் போட்டு ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவும் ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதற்கு இடையில நடந்த ஒரு விஷயம் தான் எல்லாரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. அதாவது இந்த 2 தம்பதிகளும், அதாவது அகில் மற்றும் மேகா இருவருமே பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் செய்து கொண்டதாக பேசப்படுகிறது. ஆனால் அவங்க காதல் திருமணம் செய்து கொண்டாலும் அவங்க ஒன்றா வந்து ரீல்ஸ் போடுறது, அதாவது இந்த மாதிரியான கப்பல்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய ரீல்ஸ் வந்து அவங்க 2 பேரும் வந்து போட்டிருக்காங்க. அந்த ரீல்ஸ் போட்டு கப்பல் ரீல்ஸுக்கே வந்து ஏகப்பட்ட ஃபேன் ஃபாலோயிங்ஸ் வந்து யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதற்கு இடையில என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அதிர்ச்சிகரமான சிசிடிவி காட்சியானது வெளியாகியிருக்கு. இந்த வெளியான சிசிடிவி காட்சியில் முதல்ல ஒரு ஆண் நபர் வெளியே வராரு. அவர் கொஞ்சம் தூரம் நிற்கிறாரு. அந்த இடத்துல இன்னும் சிறிது நேரத்தில், சில நொடிகளில் பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் 2 பைகள் நிறைய பொருட்களை எடுத்துக்கொண்டு அப்படியே வந்து பொறுமையாக அப்படியே வராங்க. அதுக்கப்புறம் ஓடி வராங்க. அந்த ஓடி வந்து அதுக்கப்புறம் அந்த 2 நபர்களுமே அந்த சிசிடிவி குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய அந்த கவரேஜ்லேருந்து தாண்டி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதை பற்றி விசாரிக்கப்படும் போது மக்கள், அவருடைய ஃபாலோவர்ஸ் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க ஏதாவது ஒரு படத்தினுடைய ப்ரொமோஷன் தான் பண்ணியிருப்பாங்க, அதனால தான் இந்த மாதிரி வைரல் ஆக்கிறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டது. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவருடைய நண்பர் வந்து தெளிவுபடுத்தியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நடந்த விஷயமானது எதிர்பாராத விஷயமாக நடந்திருக்கு. இதை வந்து அவருக்கு வந்து ஏற்றுக்க முடியாவிட்டாலும் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அவளுடைய வாழ்க்கையை தேடி போயிட்டா, ஸோ அதனால் வந்து நான் மேற்கொண்டு அதை பற்றி பேச விரும்பலை, என்ன போனவ நகை மற்றும் பணத்தை எல்லாத்தையும் மொத்தமாக சுருட்டிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் வந்து எனக்கு என்ன சடனாக வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரியும் அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இதுக்கு இடையில அந்த நபர் வந்து இன்னொரு விஷயத்தையும் வந்து தெளிவுபடுத்தியிருக்காரு. அதாவது அவளுடைய வாழ்க்கையை அவள் தேடிட்டு போயிட்டா, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அகில் பதிவு செய்ததா சொல்லியிருக்காரு. இதற்கு நடுவில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகிலுக்கு ஆதரவாக யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராமில் அவருடைய கமெண்ட் செக்ஷனுக்கு கீழே அவருக்கு ஆதரவு தரக்கூடிய வகையில் அவருடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வந்து பல பேர் அவருக்கு ஆதரவாக கமெண்ட்ஸ் தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி மேகாவினுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான ஃபாலோவர்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு எதிராக வந்து கமெண்ட் தெரிவிக்கிறதுனால அவங்க வந்து ஃபாலோவர்ஸை வந்து லிமிட் பண்ணிட்டாங்க. கமெண்ட் செக்ஷனை வந்து அப்படியே ஆஃப் பண்ணி லிமிட் பண்ணிட்டாங்க. இதற்கு இடையில யூடியூபரான அகில் இத்தனை மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கும் போது அவங்களுடைய மனைவி மேகா அப்படின்றவங்க ஒரு பஸ் கண்டக்டரோட வந்து ஓடி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அந்த கண்டக்டர் வந்து கள்ளக்காதலாக இருந்திருக்கலாம். அதாவது அவங்க வந்து இவருக்கு தெரியாமல் காதல் செஞ்சாங்களா, இல்லை அதற்கு முன்னாடியே இவர்களுடைய காதல் திருமணத்துக்கு முன்னாடியே காதல் செஞ்சாங்களா அப்படின்ற தகவல் வந்து வெளியாகவில்லை. ஆனால் எது என்னவாக இருந்தாலும் அவருக்கு நடந்தது ஒரு கஷ்டமான விஷயமாகவே தெரிகிறது. அதே மாதிரி அகில் வந்து பல பெண்களோட தொடர்பு வைத்திருந்ததாக இவர் வந்து ஒரு கிளைமை வந்து வச்சிருக்காங்க இன்ஸ்டாகிராமில். ஆனால் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த போஸ்ட், அந்த ஸ்டோரியை வந்து அவங்க வந்து டெலீட் பண்ணிடுறாங்க. அதனால தான் நான் வந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்ல போனால் அது ஒரு நொண்டி சாக்கு மாதிரி சொல்கிற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பித்த உடனேவோ என்னவோ தெரியல, அந்த கமெண்ட் செக்ஷனை வந்து அவங்க வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோரியும் வந்து டெலீட் பண்ணி விட்டுடுறாங்க. இது மூலியமா நமக்கு வந்து என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பெரும்பாலும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக்கு இதில் தெரிகிறது தான் உண்மையான காதல். இவங்க வந்து உண்மையான ஜோடிகள். இவங்களாம் வந்து பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம வாழ்க்கை இந்த மாதிரி இல்லையே, நம்ம வாழ்க்கை ரொட்டீனாகவே போதே அப்படின்னு சொல்லக்கூடிய பல கப்பல்ஸுக்கு இது வந்து ஒரு அதிர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நிழலில் தெரிகிற எதுவுமே நிஜத்தில் உண்மை கிடையாது. அதெல்லாம் கான்டென்ட் கிரியேஷன் அப்படின்னும் போது ஒரு வீடியோவுக்காக எந்த மாதிரி வேணாலும் வீடியோ போடலாம், சிரிக்கலாம், பழகலாம், எல்லா விதமான வீடியோஸும் போடலாம். ஏன்னா அப்போ தான் வீடியோ ரீச் ஆகும், அப்போ தான் வந்து ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க. அதற்காக பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து எத்தனையோ பேரோட குடும்பத்தில் தேவையில்லாத ஆசைகள் மற்றும் எதிர்பார்ப்பை உருவாக்குது, யதார்த்தத்தை புரிய வைக்காமல் பண்ணுது. இந்த மாதிரியான கப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி வீடியோ போடுற எல்லாருமே வீட்டில் அதே மாதிரி அந்யோன்யமாக ஒன்றா சந்தோஷமாக எந்த விதமான மனசில் எதுவும் கள்ளங்கடவுளும் இல்லாமல் இருப்பாங்க அப்படின்றது எந்த விதமான ஊர்ஜிதமும் கிடையாது அப்படின்றதுக்கு அகில் மற்றும் மேகாவினுடைய இந்த ஒரு சான்றையே வந்து பொருத்தமானது அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரியான செய்திகள், நியூஸ் மற்றும் ஃபேக்ட்ஸுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.